திருப்பதின்னு சொன்னாலே பெருமாள் ஞாபகத்துக்கு வராரோ இல்லையோ, திருப்பதி லட்டு தாங்க ஞாபகத்துக்கு வரும். நான்வெஜ் சாப்பிட்டு போகக்கூடாது, நான்வெஜ் கொண்டு போகக்கூடாதுன்னு பல ரூல்ஸ் வச்சிருக்க அந்த கோவில்ல பிரசாதமான லட்டுலேயே கலப்படம் பண்ணியிருக்காங்க. அது என்ன கதை அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். கோவில் பிரசாதத்திலேயே ஃபேமஸ் ஆனது இந்த திருப்பதி லட்டு. அதுல பூந்தி, திராட்சை, இனிப்பு மட்டும் இல்ல, பீஃப் ஃபேட்டும், ஃபிஷ் ஆயிலும், பன்றி ஃபேட்டும் கூட இருக்குன்னு லேப் ரிப்போர்ட்டோட ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரிப்போர்ட் வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, காசை மிச்சப்படுத்த நெய்க்கு பதிலா பீஃப் டாலவையும், ஃபிஷ் ஆயிலையும், பன்றி கொழுப்பையும் பாமாயிலோட சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி திருப்பதியில அன்னதானத்துல நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது கூட இந்த லட்டு பிரச்சனை பெரிய விவகாரமா மாறி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச ஒய்எஸ்ஆர் கவர்மெண்ட் தான் அப்படின்னு லேப் ரிப்போர்ட் ப்ரூஃபோட வெளியிட்டு இருக்காரு சந்திரபாபு நாயுடு. இதுக்கு ஒய்எஸ்ஆர் பார்ட்டில இருந்து ஏதாச்சும் ரிப்ளை பண்ணணும்ல, அவங்களும் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்க மேல இருக்கிற வன்மத்துல தப்பான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எங்களை கேவலப்படுத்த இதையும் சொல்லுவாங்க, இதுக்கு மேலையும் செய்வாங்க, இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டிடிபி பார்ட்டி அடிச்சு சொல்றாங்க, இந்த லட்டு வெஜ்ஜு இல்ல நான்வெஜ் தான். அதுக்கான லேப் ரிப்போர்ட்ஸையும் தெளிவா காட்டியிருக்காங்க. இதுக்கு நடுவுல காங்கிரஸ் பார்ட்டியும் சேர்ந்து இதுல எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்க சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு புறாவுக்கு போரா அப்படின்ற மாதிரி ஒரு லட்டுல இவ்வளவு பெரிய கலவரமா? அதெல்லாம் போகட்டும். உங்களுக்கு திருப்பதி லட்டு எவ்வளவு பிடிக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே நம்ம சேனல் வாய்ஸஸ் ஆஃப் பப்ளிக் VSOP சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்க.